ஹாய் காய்ஸ், நாங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சிவன் ராத்திரி. இன்றைக்கி சிவனுக்கு உகந்த நாள். இன்றைக்கி எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு விரதம் இருந்து நித்திரை கொள்ளாமல் சிவபெருமானை வழிபடுவாங்க. சிவன் ராத்திரிக்கு நிறைய ஸ்டோரி இருக்குது. சிவன் ராத்திரி அன்னைக்கு ஏன் சிவபெருமானை வழிபடுறாங்கன்னா, ஒரு முறை பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமாண்ட கண்களை மூடியதால் 7 உலகமும் இருள மூழ்கி பெரிய பிரளயமே உண்டாச்சுது. இதனால் உலகத்தில் இருக்க உயிர்களெல்லாம் அழிய தொடங்கின. இதை பார்த்த பார்வதி தேவி 4 கால பூஜைகளோட சிவனை வேண்டி விரதம் இருந்தாங்க. பார்வதி தேவியின் வேண்டுகோளை ஏற்ற சிவபெருமான் திருப்பியும் மீண்டும் உலகத்துக்கு ஒளி கொடுத்தாரு. இந்த ராத்திரியைத்தான் நாங்கள் சிவன் ராத்திரின்னு சொல்லி கொண்டாடுறோம். இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு நாங்களும் விரதம் இருந்து சிவபெருமான வேண்டினோம்னா நாங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். சிவன் ராத்திரிக்கு இன்னொரு ஸ்டோரி இருக்குது. அது என்னன்னா, தேவர்களும் அசுரர்களும் ஒன்றா சேர்ந்து அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு கடலை கடைஞ்சாங்க. அப்போ வலி தாங்க முடியாத வாசுகி பாம்பு ஆழகால விஷத்தை கக்கிச்சுதான். இந்த ஆழகால விஷம் உலகத்தையே அழிக்கக்கூடிய விஷமா. இந்த விஷத்திலேருந்து தங்களை காப்பாற்றி கொள்றதுக்காக தேவர்கள் சிவபெருமானை வழிபட்டாங்களாம். சிவபெருமான் அங்கே தோன்றி ஆழகால விஷத்தை உட்கொண்டாராம். அப்போது அங்கே வந்த பார்வதி தேவி சிவபெருமான் தொண்டையை இறுக்கி பிடிச்சாங்களாம். அப்போது தொண்டையிலேயே நின்ற விஷம் கழுத்தில் நீல நிறமாக மாறியதாம். விஷம் முறியணும்னா சிவபெருமான் நித்திரை கொள்ளக்கூடாதாம். அதனால் தேவர்களும் முனிவர்களும் இரவு முழுக்கவும் ஆடி பாடி அவரை முழிச்சிருக்க வச்சாங்களாம். சிவபெருமான் உயிர் பிழைத்ததால் அந்த இரவை சிவன் ராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்களாம். சிவன் ராத்திரி அன்னைக்கு நாங்களும் சிவபெருமானை வேண்டி நித்திரை கொள்ளாமல் இருந்தோம்னா நாங்கள் நினைச்சதெல்லாம் நடக்குமா. நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் சிவன் கோயில். ஒரு சின்ன ஒரு கோயில் தான். பாருங்க எவ்வளோ ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லி. எங்களால் உள்ளுக்க போகக்கூடிய முடியலை. கார் பார்க் பண்ணக்கூடிய முடியலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காரை கொண்டு போயிட்டுருக்கோம் உள்ளுக்குள்ளே. நாங்கள் வர்ற நேரமே நான் நினைக்கிறேன் 11 மணி 11:30 இருக்கும். இவங்கெல்லாம் நான் நினைக்கிறேன் 9 மணிக்கே வந்துட்டாங்க போல். அவ்வளோ நிறைய ஆட்கள் இருக்காங்க உள்ளுக்குள்ளே. நாங்கள் மெதுவாக முன்னுக்கு கொண்டு போய் லைட்டாக காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனாங்க.
சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டோம். காருக்கு ஏறி மெதுவாக போயிட்டுருக்கான். ஃபுல் டிராஃபிக், ஃபுல் ஆட்கள் போயிட்டுருக்காங்க. அப்போது நிறைய கார் முன்னுக்கு போயிட்டே இருக்குது. உள்ளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, பிரசாதமெல்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே அதால் போயிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு அப்படியே வந்து காரில் ஏறி நாங்கள் திரும்பி போயிட்டோம். ஏன்னா நிறைய நேரம் நிற்கலாது, வேலைக்கு போகணும். அப்போ டக்குன்னு நாங்கள் வந்துட்டோம். நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 hour மாதிரி இருந்திருப்போம். 1.5 hour மாதிரி இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டேன். உள்ளுக்கு போகக்கூடிய இல்லை, அது உள்ளுக்கு போகிறதுக்கே லைன் நிற்கிது. அது சாமி கும்பிட்றதுக்கே ஒரு லைன் இருக்குது, 2 லைன். 2 லைன்லேயும் ஃபுல்லாக ஆட்கள். நாங்கள் ஒரு மாதிரி எப்படியோ கெஞ்சி கூத்தாடி ஒருத்தட்ட கேட்டு நாங்கள் உள்ளுக்க போய் சாமியை வடிவாக கும்பிட்டு அப்படியே சுற்றி அங்கால சுற்றி போக பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே அதையும் அப்படியே வாங்கிட்டு நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ தான் மெதுவாக போயிட்டுருக்கோம். இன்னும் வாகனம் போக மாட்டேங்குது, கொஞ்சமாக தான் போயிட்டுருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன செய்கிறது, ஃபுல் க்ரௌட் ஆயிடுச்சு. ஆனால் நல்ல சப்போர்ட்டிங், நிறைய பேர் இருக்காங்க. வாகனத்தை நாங்கள் வெளியில் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கேருந்து வர வாகனத்தை நிப்பாட்டிட்டு எங்களோட வாகனத்தை அனுப்புகிறாங்க. அப்புறம் எங்களோட வாகனத்தை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து வர வாகனத்தை எடுக்கிறாங்க. சில பேர் முன்னுக்கே பார்க் பண்ணிட்டு நடந்து வராங்க. நிறைய தூரம் நடந்து வராங்க. நிறைய பேர் நல்ல ஹெல்ப்பிங். நாங்களும் இது ஃபஸ்ட் டைம் தான் இப்படி சிவன் கோயிலுக்கு இப்படி பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகிறது. மற்ற டைமில், நார்மல் டைமில் வர்ற நேரமெல்லாம் இவ்வளோ ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இது வந்து அங்கேருந்து வாகனம் வருகுது. அப்போ சாமி ஒரு மாதிரி வெளியில் வந்தாச்சு டிராஃபிக்கில் இருந்து. இனி அப்படியே வீட்டை போக வேண்டியதான். ஓகே மக்களே, குட் நைட், see you.
அடுத்த வீடியோவில் பார்ப்போமா. இதெல்லாம் செம்ம வடிவான இடம், அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இன்னும் மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.